அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எப்போது தேர்தல் என்று இப்போது கூற முடியாது, அமைச்சர் அறிவிப்பு. ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதியை சுருட்டிய 56 அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள். வவுனியா பல்கலைக்கழக முதலாண்டு மாணவன் திடீர் மரணம், வலுக்கும் சந்தேகம். அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். வினாத்தாள் தொடர்பில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தகவல். போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபர் மரணம். முல்லைத்தீவில் இளைஞர் ஒருவர் வாள்களுடன் கைது. கொழும்பு ஜனாதிபதி செயலகம் முன்னாள் பயணி மீது கொடூர தாக்குதல். மலையக பகுதியில் அதிகரிக்கும் மாணிக்கக்கல் அகழ்வு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த இளைஞர் ஒருவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதை உறுதியாக கூற முடியாது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எட்டப்பட்ட பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை இடம்பெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையில் நடத்துவதற்காக பழைய முறைமை கடந்த காலத்தில் ரத்து செய்யப்பட்டது. எனினும் இதற்குரிய நடவடிக்கை வெற்றி அளிக்கவில்லை. சட்டமூலத்தை கொண்டு வந்த அமைச்சர் கூட அதற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை. எனவே மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது பற்றி முதலில் தீர்மானத்திற்கு வர வேண்டும். அனைத்து கட்சிகளின் இணக்கத்துடன் சிறந்த முறைமையை அறிமுகப்படுத்திய பின்னர் தேர்தல் நடத்தப்படும். ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதற்காக மக்களுக்கு உள்ள உரிமையை நாம் தடுக்க மாட்டோம். எனினும் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைதான் பிரச்சனையாக உள்ளது. அது நிவர்த்தி செய்யப்பட்ட பின் நடவடிக்கை இடம்பெறும். தேர்தல் திகதி பற்றி தற்போது உறுதியாக கூற முடியாது. தேர்தல் முறைமை பற்றி இறுதி முடிவு எட்டப்பட்ட பின்னர் அது நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதி பொதுமக்களின் நலனுக்காக நிறுவப்பட்டாலும் கடந்த 19 ஆண்டுகளில் சட்ட நடைமுறைகளை மீறி 56 நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவியாக ரூபாய் 130 மில்லியனுக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. 2005 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்த உறுப்பினர்களுக்கு ரூபாய் 131 மில்லியன் 371,110 வழங்கும் போது முறையான விண்ணப்பம் கோருதல், விண்ணப்பதாரரின் வருமான வரம்புகளை சரிபார்த்தல், பிரதேச செயலக அறிக்கைகளை பெறுதல் அல்லது நிதி சொத்துக்களை மதிப்பிடுதல் போன்ற எந்த அடிப்படை நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என்பதை தணிக்கை அறிக்கை காட்டுகின்றது. இந்த முறைகேடு குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி நிதியிலிருந்து கடன்களுக்காக ஏற்பாடில்லாத சூழலில் 2 எம்பிக்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய அடிப்படையில் பணம் வழங்கப்பட்டதாகவும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த பணம் திரும்ப பெறப்படவில்லை என்றும் தணிக்கையில் தெரிய வந்துள்ளது. இந்த தணிக்கை அறிக்கையுடன் இணைந்து அமைச்சர் நலிந்த ஜாயதிச சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகளின் பட்டியலை வெளியிட்டார். இதன் மூலம் தணிக்கையின் போது வெளிப்படுத்தப்பட்ட நபர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தினார். இந்த நிதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராயபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபாய ராயபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சி காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் வெளியிட்ட பட்டியலின்படி அதிக பண நன்கொடைகளை பெற்ற அரசியல்வாதிகளில் மறைந்த முன்னாள் பிரதமர் DM ஜெயரத்ன ரூபாய் 30 மில்லியன், ரஞ்சித் சொய்சா ரூபாய் 18.8 மில்லியன், MKADS குணவர்த்தன ரூபாய் 12 மில்லியன், ஹெகலிய ரம்புக்வெல ரூபாய் 11 மில்லியன், ராஜித சேனாரத்ன ரூபாய் 10 மில்லியன் மற்றும் ஜயந்த வீரசிங்க ரூபாய் 9 மில்லியன். மேலும் ஜோன் அமரதுங்க, விமலவீர திசாநாயக்க, விதுர விக்ரமநாயக்க, P. கரிஷன், வாசுதேவ நாணயக்கார, சுசில் பிரேம ஜாயந்த,
பியல் நிசாந்த டி சில்வா உள்ளிட்ட பல அரசியல்வாதிகளின் பெயர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் முதலாண்டு மாணவர் ஒருவர் 31ஆம் திகதி இரவில் உயிரிழந்துள்ளதாக வவுனியா பூவரசங்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞரே இவ்வாறு மரணமாகியுள்ளார். இந்த மரணத்திற்கு பகடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிரிழந்த மாணவரின் சகோதரி ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கையில், கடந்த 31ஆம் திகதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தனது சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இருந்திருக்கவில்லை என்றும், பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகடிவதை குறித்து பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து வவுனியா ஆதார வைத்தியசாலையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அங்குள்ள வைத்தியர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். உயிரிழந்த இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலையின் மடப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மரணத்திற்கான சரியான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிந்தைய விசாரணைகளில் வெளிப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் பூவரசங்குளம் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசு வேலைக்காக 60,000 ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சேர்ப்பிற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முதல் கட்டமாக நாடு தழுவிய சேவைகளுக்காக பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. பொது சேவைக்கான ஆட்சேர்ப்பு முறையான நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வினாத்தாள்களில் எந்த மாற்றமும் இல்லை, கடந்த வருடத்தைப் போலவேதான் இருக்கும் என கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இலியனகே அறிவித்துள்ளார். எதிர்வரும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 2362 பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளன. இம்முறை பரீட்சைக்காக பாடசாலை விண்ணப்பதாரர்கள் 2,46,521 பேரும், தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் 94,004 பேரும் உட்பட மொத்தம் 3,40,525 விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளனர். அத்துடன் இம்முறை உயர்தர பரீட்சைக்காக நடத்தப்படும் அனைத்து தனியார் வகுப்புகள், பாடத்திட்டங்கள் தொடர்பான கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் செயலமர்வுகள் மற்றும் ஊக கேள்வித்தாள் கலந்துரையாடல் உட்பட பரீட்சை தொடர்பான அனைத்து விளம்பர நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்படும். பரீட்சைக்கான பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டன. அனுமதி அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் இன்று முதல் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் பாடத்திட்டத்தை முடித்து பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மிகவும் நல்ல மனநிலையுடன் பரீட்சைக்கு தயாராகுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வினாத்தாள்களில் எந்த மாற்றமும் இல்லை, கடந்த வருடத்தைப் போலவே தான் இருக்கும். எனவே பிள்ளைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அட்டவணைக்கு அமைய பரீட்சைக்கு நன்கு தயாராகி நல்ல மனநிலையுடன் அமைதியாக உங்களுக்கு கிடைக்கும் வினாத்தாள்களை உரிய நேரத்திற்குள் நன்றாக வாசித்து பதில்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது, இது பிள்ளைகளின் பாடசாலை வாழ்க்கையின் இறுதியாண்டில் நடைபெறும் பரீட்சை. இந்த பரீட்சை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான பரீட்சை. எனவே இந்த பரீட்சையின் போது பிள்ளைகள் அழுத்தமில்லாமல் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு வீட்டின் சூழலையும் நன்கு தயார் செய்து பிள்ளைகளுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காமல்
பரீட்சைக்கு அமைதியாக முகம் கொடுக்க தேவையான சூழலை அமைத்துக் கொடுக்குமாறு நான் அன்பான பெற்றோர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மஹியங்கனியில் போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கந்தேகெட்டிய போலீஸ் நிலையத்தில் காவலில் இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு கந்தேகெட்டிய பிரதேன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மஹியங்கனி ஆதாரம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட 2 பிடியாணைகளின் பேரில் கைது செய்யப்பட்ட 46 வயது சந்தேக நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த நவரத்ன முதியன் சோலாக அஜந்த புஷ்பகுமார என்ற நபர் மீக ஹகியுல பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் எனவும் கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து மஹியங்கனி ஆதார மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வீட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்குடியிருப்பு விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து நேற்றைய தினம் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அச்சோதனையின் போது குறித்த வீட்டிலிருந்து 1 கிலோகிராம் 250 கிராம் கஞ்சாவும் 2 வாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனுடன் தொடர்புடையதாக 24 வயதுடைய இளைஞன் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே கஞ்சா தொடர்பான வழக்குகள் இருப்பதாகவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞனையும் மீட்கப்பட்ட கஞ்சா பதியையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு காலி முகத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகம் முன்பாக நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான புகைப்படம் வெளியாகியுள்ளது. பாணந்துறையிலிருந்து கொழும்பு செல்லும் பேருந்து ஒன்றின் நடத்துனரும் அவரது நண்பரும் இணைந்து பயணியை தடியால் தாக்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவம் நேற்று காலை காலி முகத்திடல் மைதானத்திற்கு அருகாமையில் நடந்தது. பேருந்தில் பயணம் செய்த பயணியொருவரை பேருந்து நடத்துனரும் அவரது நண்பரும் இணைந்து தடியால் கடுமையாக தாக்கும் காட்சியை பேருந்தில் இருந்த மற்றொரு பயணி தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்துள்ளார். இந்த சம்பவத்தில் தவறு யாருடையதாக இருந்தாலும் சட்டத்தை தங்கள் கையில் எடுப்பது சில சமயங்களில் கொலையில் முடியலாம் என பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் முக்கியமாக பொது இடத்தில் கூட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பலரும் குற்றம் சுமத்தியுள்ளனர். மஸ்கெலியா காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று உரிமமில்லாமல் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மஸ்கெலியா காவல் நிலைய அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மஸ்கெலியா பகுதியை சேர்ந்த 62 வயதுடையவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் மஸ்கெலியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஷ் போதைப் பொருளுடன் 28 வயதான இளைஞன் ஒருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து இந்தியாவின் சென்னை வழியாக நாட்டுக்கு வந்துள்ள நிலையில் அவரிடமிருந்து 2.7 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 28 வயதான இலங்கை பிரஜை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது பயணப்பைக்குள் மறைத்து இந்த போதைப் பொருள் தொகை நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 21 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடையது என அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.